ஆண்டவரும் உலகின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் அனைவரும் இணைந்து இரட்சணிய பாடல்கள் 37ஆம் பாடல் இணைந்து பாடுவோம். இரட்சணிய பாடல்கள் 37. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாவினில் வந்த நாமமது. பாவத்திலே வாழும் பாவியை மீட்க பாவினில் வந்த நாமமது. லோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம்.
ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ளவரான எங்கள் பரலோக பிதாவே, மகிழ்ச்சியான இந்த நாளின் பரிசுத்த ஆராதனைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தருடைய தூய திருப்பெயரை மாட்சிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக இந்த நேரத்தை தந்தீர். இப்போது நாங்கள் வாழும் இடங்களிலே அமர்ந்தவாறு கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற வேளையில் உம்முடைய கரங்களிலிருந்து ஆசிகளை அனைவரும் பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் அருள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். சென்ற தினங்களில் உமது மக்களாகிய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவியாக இருந்து தந்திருக்கிற பாதுகாப்பிற்காக நல்வாழ்வுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். போகின்ற வருகின்ற இடங்களிலே பத்திரமாக வழிநடத்தி வந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துகின்ற இந்த வேளையிலே சின்ன பிள்ளைகள், குடும்ப மக்கள் அனைவரும் கர்த்தருடைய கரங்களில் இருந்து ஆசிகளை பெற்றுக்கொண்டு தொடர்ந்துள்ள வாழ்வில் உமக்கு சான்றாக வாழ்வதற்கும் இந்த நாளில் ஆராதனை உதவியாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கர்த்ததாமே எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு மன மகிழ்ச்சி அடைந்து இந்த ஆராதனையிலே முழுமையான உள்ளத்தோடு கூட உம்மை ஸ்தோத்திரித்து ஆராதிக்க தொடர்ந்து எங்களுக்கு அருள் புரியும்படியாக ஜெபிக்கிறோம். இவை அனைத்தையும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபங்களிலும் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய திருப்பெயர் மாட்சிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து பாமாலையில் 33ஆம் பாடல் இணைந்து பாடுவோம். பாமாலை 33. தூய 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 ஆன்மசுள்ள நின்று தேவ ஆசனமும் கிரீடம் வைப்பாரே கேருபீம் சீராபீம் தாழ்ந்து போற்றப்பட்டு இன்றென்றும் வீட்டாள் வீரநாதியே தூய 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 ஜோதி பிரகாசா பாவகண்ணா உந்தன் மாண்பை காண யார் வல்லோ நீரே தூய தூய வாக்கு கேட்டார் மாட்சிமை தூய்மை அன்பும் நீரைந்தோ தூய 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 சர்வவல்ல நாதம் வானம் பூமி ஆதி உம்மை ஸ்தோத்தரிக்குமே தூய 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 மூவரான ஏகம் காருண்யரே தூய திரியேகரே ஆமென். முறைமுறையாக வாசிப்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீதத்தின் பகுதி 122ஆம் சங்கீதம். 122ஆம் சங்கீதத்தின் வசனங்கள் முறைமுறையாக வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று.
எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். இறுதி வசனம் இணைந்து படிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, மரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு நாம் அறிக்கையிடுவோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தப்படுத்துவதற்கு போதுமானது. இந்த பரிசுத்த ஆராதனை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வுக்கு வேண்டிய மகிழ்ச்சியையும் அமைதியான நல்ல வாழ்வு சூழல்களையும் தொடர்ந்து அருளி ஆசீர்வதிப்பார். சென்ற நாட்களிலே நாம் செய்த தவறுகளை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு மன்றாடுவோம். அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்காக நம்மை தாழ்மைப்படுத்தி ஜெபிப்போம். கர்த்தருக்கு விருப்பமற்ற செயல்பாடுகளை நாம் செய்திருக்கின்றோமா என்று எண்ணி பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே நற்பண்புகளோடு நாம் வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அவர் விரும்புகின்ற நல்ல பண்புகளை நாம் வெளிப்படுத்தி அந்த நற்பண்புகளின் நிமித்தமாக நம்முடைய வாழ்வுக்கும் பிறருடைய வாழ்வுக்கும் பிரயோஜனமான முறையிலே நம்முடைய வாழ்வு நிலைகள் அமைந்ததா என்பதை எண்ணி பார்ப்போம். அன்புடையவர்களாக எப்போதும் வாழுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி தந்திருக்கிறார். அவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற அன்பின் வாழ்வை நாம் கடைபிடித்து ஒவ்வொரு இடத்திலும் நாம் அன்புடையவர்களாக வாழ்கின்றோமா என்பதை நினைவிலே நிறுத்தி பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்போதும் உயர்வாக நினைவிலே நிறுத்தி வாழ்கின்றோமா? அவர்தான் நம்முடைய வாழ்வின் நன்மைகளுக்கும் நமக்கு அருளின பாதுகாப்பிற்கும் அவரே காரணர் என்கின்ற முழுமையான சிந்தனையோடு நாம் வாழ்கின்ற மக்களாக இருக்கின்றோமா என்பதை எண்ணி பார்ப்போம். அவரை முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் தேடி அதிலே மகிழ்ச்சி கண்டு வாழ்கின்றோமா? இல்லது இயேசு கிறிஸ்துவை நாம் அகற்றி நிறுத்தி முதலிடத்தை நம்முடைய கிறிஸ்துநாதருக்கு நாம்
கொடுக்காமல் வாழ்கின்ற வாழ்வோடு வாழ்கின்றோமா என்பதை எண்ணி பார்ப்போம். இப்படிப்பட்டதான வாழ்வின் முறைமைகளிலே நாம் தவறி இருப்போம் என்றால் இப்போது இந்த ஜெபத்திலே நம்மை முற்றிலுமாக அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து, இயேசுவின் பண்புகளோடு நீர் கற்றுத் தந்திருக்கிற அன்பின் நிலைகளோடு நல்ல மாதிரியின் வாழ்வுகளோடு வாழ தவறிவிட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், எனக்கு மன்னிப்பை தாரும் என்று நாம் ஜெபிப்போம். ஒரு புதிய வாழ்வுக்கு நாம் விருப்பத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஒரு நல்ல வாழ்வை எனக்கு தாரும் கர்த்தாவே, நல்ல சிந்தனைகளோடு வாழ்வதற்கான கிருபைகளை எனக்கு தந்திரலும் என்று சொல்லி அவரிடத்துல நாம் ஜெபிப்போம். இந்த ஜெபத்திலே நாம் அவரிடத்திலே ஒப்படைத்த ஒவ்வொரு தவறுகளையும் மன்னித்து புது வாழ்வை கர்த்தர் நமக்கு தருகை வல்லவராக இருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளை தருளி நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்வதற்கான சகல காலத்தையும் தமது தூய ஆவியாருடைய கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்விலே இப்போது நமக்கு புதிய வாழ்வை தந்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறதை மகிழ்வோடு எண்ணி பார்த்து அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பரிசுத்த ஆராதனையிலே நாம் பங்கேற்கின்ற வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சென்ற நாட்களிலே நாம் வேலை பார்த்த இடங்களிலும் பயணம் செய்த வேளைகளிலே கர்த்தர் நம்மை சுகத்தோடு பலத்தோடு இறை ஞானத்தோடு நாம் செயல்படுவதற்கு கிருபை செய்தார். ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் தலைமையாக இருந்து வேண்டிய எல்லா உதவிகளையும் நமக்கு நிறைவேற்றி இருக்கிறார். அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் ஆசீர்வாதமாக தந்திருக்கிற பிள்ளைகளின் கல்வியிலும் நல்ல வெற்றியை தந்து ஆசீர்வாதத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தது எண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்முடைய பெற்றோருக்காக, வாழ்வு துணைகள், குடும்ப மக்களுக்காக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உலகம் முழுவதும் இருக்கிற பயங்கரமான பாதிப்புகளின் சூழல்களிலும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான விசேஷித்த பாதுகாப்பிற்காக, அது நிமித்தமாக அவரை மகிமைப்படுத்துவதற்கு அது நமக்கு கிருபை செய்ததை எண்ணி பார்த்து நாம் நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துவோம். நாம் அனைவரும் இணைந்து ஸ்தோத்திர ஜெபத்தை பாடல் முறையிலே பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். முதலாவது பழைய ஏற்பாட்டின் திருமறை பாடம். வாசிக்கும்படியான பழைய ஏற்பாட்டின் திருமறை பாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 22 வரையிலான வசனங்கள். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 15வது வசனம் முதல் 22வது வசனங்கள் வரையிலும். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதிலே யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி, பின்பு வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்ராயிமுக்கும்
அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி அவைகளை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசைய செய். அவைகள் உன் கையில் ஒன்றாகும். இவைகளின் பொருள் இன்னதென்று எங்களுக்கு அறிவிக்க மாட்டீரோ என்று உன் ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடே சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன். அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல்லும் போது நீ எழுதின கோல்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன் கையில் இருக்க வேண்டும். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை. அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. பழைய ஏற்பாட்டின் திருமறை பாடம் படிக்க முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ திருமறை பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 26ஆவது வசனம் முடிய. பரிசுத்த யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடியும் வரையுள்ள வசனங்கள். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். திருமறை பகுதிகள் படித்து நிறைவேற்றது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராக இருக்கும் எங்கள் அன்பின் இயேசுவே, நீர் எங்கள் மீது அதிகமாக அன்பு செலுத்தி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆதரவளித்து எங்களை பாதுகாத்து வருகின்ற உம்முடைய இரக்கமுள்ள கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்த ஆராதனையிலே பங்கேற்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரங்களிலே அர்ப்பணித்து மன்றாடுகின்றேன். இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கம், இயேசு கிறிஸ்துனுடைய ஆற்றலுள்ள செயல்பாடுகள் உம்முடைய மக்களின் வாழ்வில் தொடர்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் இயேசுவே, ஒவ்வொரு குடும்பத்தின் பெற்றோர்கள், பிள்ளைகள், அவர்களுடைய வாழ்வுகள் எல்லாவற்றையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். நன்மையானவைகளை கர்த்தர் தொடர்ந்து அருளி மகிழ்ச்சியின் வாழ்வை, சமாதான வாழ்வை, நல்ல ஆரோக்கியத்தின் வாழ்வை ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் அருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். பெற்றோர்களுடைய முயற்சிகள், ஜெபம், குடும்பத்தின் வளர்ச்சிக்காக செயல்படுகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் பார்க்கின்ற கர்த்தர் தாமே உடனிருந்து
அனைத்திலும் நல்ல ஜெயத்தை கண்டு மகிழ்வோடு வாழ்வை தொடர அருள் புரிவீராக. பிள்ளைகளின் கல்வியிலும் நல்ல வெற்றியை தொடர்ந்து அருள வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். நாட்களிலும் எக்ஸாம் எழுதுகின்ற பிள்ளைகளுக்கு நல்ல முறையிலே தினமும் எழுதுகின்ற எக்ஸாம் காணப்படவும், நல்ல மதிப்பெண்களோடு இந்த எக்ஸாமிலே பிள்ளைகள் தேர்ச்சி அடைந்து உண்மை மகிமைப்படுத்தட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும் காத்துக் கொள்வீராக. கேம்ப்ல இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் நல்ல வாழ்வுகள் அங்கு கிடைக்கப்பெறவும், நல்முறையிலே மகிழ்வோடு தங்கள் வாழ்வை அவரிடத்திலே தொடருவதற்கும் அருள் தர வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். கர்த்தர் எங்கள் திருச்சபை மக்களுக்கு கொடுத்திருக்கிற பணிவிடைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற பணிவிடைகளை நல்முறையிலே தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கான நல்ல ஆலோசனைகளையும் நல்ல கிருபைகளையும் ஆண்டவர் திறந்தோறும் தர வேண்டும் என்றும் மன்றாடுகின்றோம். பணிவிடை ஆற்றுகின்ற இடங்களிலே ஆண்டவரே அது நிமித்தமாக நன்முறையிலே பணிவிடை ஆற்றி நல்ல உயர்வுகள் தங்கள் குடும்பங்களிலே காண அருள்தார். வாகனங்கள் ஓட்டி செல்லுகின்ற இடங்களிலே உம்முடைய பிரசன்னம் என்பதாக சென்று தினமும் பாதைகளை சுவைப்படுத்தட்டும் என்று மன்றாடுகின்றோம். கர்த்தர் செய்த எல்லா உதவிகளுக்காகவும் ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். அன்பின் இயேசுவே, திருச்சபையின் மக்கள் அவருடைய குடும்ப மக்களாக ஊரில் இருக்கின்ற அனைவரையும் பத்திரமாக பாதுகாத்து நல்ல செய்திகளை ஒருவருக்கொருவர் அறிந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல அருள்தார். தூர தேசங்கள் சென்று படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் அங்குள்ள கல்வியும் வாழ்வு சூழல்களும் மிக மகிழ்ச்சி நிறைந்ததாக காணப்பட கர்த்தர் அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் இயேசுவே, உலகம் முழுவதும் இருக்கிற இந்த நாட்களில் பல்வேறு கடின சூழல்களை ஆண்டவர் அகற்றி மகிழ்ச்சியான இயல்பான சூழல்கள் கிடைக்கப்பெறுவதற்கு கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலக தலைவர்கள் எடுக்கின்றதான ஒவ்வொரு தீர்மானங்களும் மக்களுக்கு தொடர்ந்து பயன் தரக்கூடிய நிலைகளிலே காணப்படட்டும். தேசத்தில் உள்ள பணிவிடைகளை ஆண்டவரை இழந்திருக்கிற மக்கள் பல பகுதிகளிலே கஷ்டப்படுகின்றார்கள். வேலை இழந்து விட்டது என்று சொல்கின்ற துயர உள்ளத்தோடு இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் உதவியாக இருந்து அந்த பணிவிடைகள் இழந்து போன சூழல்களிலும் மக்கள் தொடர்ந்து புது பணிவிடைகள் கிடைக்கப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. அன்பின் கர்த்தர் எல்லா மக்களையும் மட்டும் அரவணைத்ததற்காக ஸ்தோத்திரம். வறுமையோடு இருக்கிற மக்கள், பொருளாதாரத்தை முற்றிலும் இழந்து கஷ்டப்படுகின்ற மக்கள், வியாதியினால் கஷ்டத்தோடு இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே பிரசன்னராகி உம்முடைய கரத்தில் வைத்து பலகீனங்களிலே பலன் தந்து தேவைகளோடு இருக்கிற மக்களின் தேவைகளை நிறைவேற்றி பொருளாதார வீழ்ச்சிகளில் இருந்து தொடர்ந்து புதிய எழுச்சியை காண்பதற்கும் கர்த்தர் இறக்க கூர்ந்து அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் இயேசுவே, உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் விரைவிலே இயல்பான நிலைகளுக்கு அது திரும்ப பெறுவதற்கும் அது நிமித்தமாக மக்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு தொடர்ந்து காணப்பட அருள்தார். மக்கள் வைத்திருக்கிறதான விசுவாச வாழ்வுக்காக, ஜப வாழ்வுக்காக, ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தரிடத்திலே உறுதியாக நின்று அனைவரும் முன்னோக்கி செல்வதற்கு கிருபைகளை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்கின்ற தேவரேசி ஆசீர்வதியும் யுஏனுடைய எல்லா எவரேசும் கர்த்தரால் தொடர்ந்து ஆசிகளையும் நன்மைகளையும் காணட்டும். இந்த தேசத்திலே பல ஊர்களில் இருந்து வேலைக்காக வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நன்மையான காரியங்களை கர்த்தர் கிடைக்கப்பெற அருள் செய்வீராக. தேசத்தை ஆளுகின்றதான மன்னர் குடும்பம், அவர்களுடைய பணி பொறுப்புகள், எல்லா பணிவிடையாளர்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். நலமான வாழ்வை, ஆரோக்கியமான வாழ்வுகளை, இறைஞானத்தை அனைவருக்கும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த கொரோனா நோயின் நிமித்தமாக பல பாதிப்புகளில் இருக்கிற மக்கள் அதிலிருந்து திரும்பி வருவதற்கு அருள் தாரும். இந்நாட்களிலே இதனை சார்ந்து பல பொறுப்பான பணிவிடைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக மருத்துவமனைகளிலே பணிவிடை ஆற்றுகின்ற டாக்டர்ஸ், இதர பணிவிடையாளர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய பலனை ஆண்டவர் தாரும், பாதுகாப்பை தாரும். தூய்மை பணிவிடை பொறுப்புகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற மக்களுக்கும் பாதுகாப்பை தாரும். பாதுகாப்பு துறைகளிலே பணிவிடை ஆற்றுகின்ற மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவர்களையும் ஆண்டவர் ஆரோக்கியமாக நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இன்னும் பல நிலைகளிலே அரசாங்க பணிவிடையாளர்களாக, தனியார் பணிவிடையாளர்களாக இதற்கென்று சொல்லி தங்களை ஒப்படைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற மக்கள், ஒவ்வொரு அதிகாரிகள் எல்லாரையும் கர்த்தர் தாமே ஆண்டவரை பத்திரமாக பாதுகாத்து அவர்கள் தொடர்ந்து இந்த பணிவிடைகளை நிறைவேற்றுவதற்கான பலனை ஆண்டவர் தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். திருச்சபைகளுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அகில உலகம் எங்கும் இருக்கிற திருச்சபைகள், திருச்சபையின் தலைவர்கள், அவருடைய பணிவிடை பொறுப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. யுஏஇலே இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும்.
கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் ஆசீர்வதி பலப்படுத்தும். ஆன்லைன் மூலமாகவும் திருச்சபையில் நேரடியாகவும் இந்த நாட்களிலே ஆராதனைகள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமையின் செயல்பாடுகளை மக்கள் கண்டுகொள்வதற்கும் கர்த்தர் அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் தென்னிந்திய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். தென்னிந்திய திருச்சபையினுடைய ஒவ்வொரு ஊழிய பொறுப்புகளை கர்த்தர் ஆசீர்வதியும். பிரதம பேராயர் ஒவ்வொரு பேராயர்களுக்காக, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக, இறை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். கர்த்தரை மட்டுமாக எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வாதமான முறையிலே உமக்கு சாட்சியின் மக்களாக நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவை நீரை பொறுப்படுத்தி ஆசீர்வதியும். உம்முடைய பரிசுத்தமுள்ள கரங்களிலே எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகரின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்தது ஜெபத்தை அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து இரட்சண்ய பாடல்கள் 154ஆம் பாடல் இணைந்து பாடுவோம். 154ஆம் பாடல் சேனை அதிபர் கர்த்தருக்கு இந்த பாடலை இணைந்து பாடுவோம். இரட்சண்ய பாடல்கள் 154. சேனை அதிபர் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையிலே. சேனை அதிபர் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பமக்கு அதை அறிந்து ஆக மகிழ்வோம். அதை அறிந்து ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. தாய் மறந்தாலும் நான் மறவேன். தீர்க்கச்சோராய் விட்டுவிடேன். என்றுரைத்தம்மை தேற்றுகிறார் என்றும் வாக்கு மாறினாரே. என்றும் வாக்கு மாறினாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. சத்துரு கோட்டை தகர்த்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நான் பாடிய ஜெய கொடியோம் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே.
ஆண்டவரும் உலகின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தியானிக்க இருக்கிறதான கர்த்தருடைய செய்தியுடைய தலைப்பு ஒன்றிணைந்து சான்று பகிர்தல், யூனிட்டி இன் விட்னஸிங் என்ற தலைப்பின் அடிப்படையில் நாம் கர்த்தருடைய வசனத்தை சில நிமிடங்கள் தியானிப்போம். தியான வசனமாக பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், that they all may be one. இருந்தவாறு நாம் ஜெபிப்போம். கிருபையின் கர்த்தாவே, நீருடைய வசனத்தின் வாயிலாக இப்போதும் எங்களோடு கூட பேசுவதற்காகவும் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு தியானிக்கின்றதான திருவசனம் எங்கள் வாழ்வுக்கு மிக ஆசீர்வாதமாக காணப்படட்டும். நாங்கள் புதிய தீர்மானங்களை எடுத்து உம்முடைய அடியவர்களாக தொடர்ந்து சிறப்போடு வாழ்வதற்கு, உலகிலே அனைவருக்கும் நல்ல மாதிரிகளாக நாங்கள் வாழ்வதற்கும் இன்றைக்கு தியானிக்கிற திருவசனம் எங்களுக்கு உதவியாக இருக்கட்டும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் வாயிலாக ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், that they all may be one. தென்னிந்திய திருச்சபையினுடைய வரலாற்றிலேயே செப்டம்பர் மாதம் 27ஆம் நாள் மிகவும் ஒரு முக்கியமான நாளாகவும் மறக்க இயலாத ஒரு சிறந்த நாளாகவும் காணப்படுகிறது. ஏனென்றால் தென்னிந்திய திருச்சபை பிறந்த நாள், the formation of Church of South India. ஆகவே தென்னிந்திய திருச்சபை தோன்றி இருக்கிற நாளாக அமைவதனாலே இந்த செப்டம்பர் 27ஆம் நாள் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். 1947ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் நாள் தென்னிந்திய திருச்சபை தோன்றி இருக்கிறார். சென்னையில் உள்ள சென்ட் ஜார்ஜ் கத்தீட்ரலை வைத்து அதனுடைய துவக்கம் அமைந்தது மிக சிறப்புக்கு உரியது. ஆகவே இந்த தென்னிந்திய திருச்சபையினுடைய தோற்றம் ஒரு எளிதானது அல்ல. அநேக கடினங்கள், பாடுகள் இதனுடைய பின்னணியமாக காணப்படுகிறது. ஏனென்றால் ஆங்கிலிக்கன் திருச்சபை, காங்கிரிகேஷனல், பிரஸ்பிட்டேரியன், மெத்தடிஸ்ட் போன்ற 4 பாரம்பரிய திருச்சபைகள் எல்லாம் ஒன்றிணைந்து அதனூடாக தோன்றியதுதான் இந்த தென்னிந்திய திருச்சபை. இது 4 திருச்சபைகளாக இருக்கின்ற இவைகள் நம்முடைய இந்திய நாட்டில் மிஷனரிகளை அனுப்பினார்கள். மிஷனரிகள் அவர்களுடைய வருகை இந்தியாவில் மிகவும் ஆசீர்வாதமாக காணப்பட்டது. ஒவ்வொரு திருச்சபையின் பின்னணியத்தில் இருந்த மிஷனரி சங்கத்தினராக CMS, SBJ என்று சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷ சங்கம், இன்னும் லண்டன் மிஷன் சொசைட்டி, சர்ச் ஆஃப் ஸ்காட்லாந்து மிஷன், டச் ரிஃபார்ம்டு சர்ச் இன் அமெரிக்கா, and Basel mission in Switzerland and Germany, இன்னும் மெத்தடிஸ்ட் மிஷனரி சொசைட்டி of the Methodist Church in Great Britain. இங்கிருந்தெல்லாம் மிஷனரிகள் இந்தியாவை வருகை தந்ததன் நிமித்தமாக இந்தியாவில் தாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறதான அந்த மிஷனுடைய பின்னணியத்தை வைத்து அவர்கள் இங்கு தங்களுடைய பணிவிடைகளை ஆரம்பித்து நடத்தினார்கள். ஆகவே அவர்கள் சார்ந்திருந்த அந்த பின்னணியத்தை இவர்கள் கைக்கொண்டு அதனுடைய பல்வேறு கொள்கைகள், கோட்பாடுகளையும் பின்பற்றின் மக்களாக இந்த அருட்பணியாளர்கள் மிஷனரிகள் செயல்பட்டார்கள். ஆகவே பல்வேறு பிரிவினைகள் காணப்பட்டது. ஒவ்வொருவருக்கு இடையில், ஒவ்வொரு மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு இடையில் ஒவ்வொரு சபை பிரிவுகளாக பல்வேறு பிரிவினைகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் 20ஆம் நூற்றாண்டில்
எழுந்தது. இவையெல்லாம் இணைந்து செயல்பட வேண்டும். ஒரே கொள்கையோடு கூட காணப்படுவது மிகவும் சிறப்புக்குரியது. பல்வேறு சபை பிரிவுகளின் அடிப்படையிலே நாம் தொடர்ந்து செயல்படுவது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது சிறப்புற்று இருக்காது என்ற எண்ணத்தில் அநேக திருச்சபையின் உயர் தலைவர்கள் முன்வந்து இதற்கென்று தங்களை அர்ப்பணித்து செயல்பட்டார்கள். அதன் அடிப்படையிலே அநேக மன்றங்கள், அநேக கூடுகைகள், அநேக விவாதங்கள் எல்லாம் ஏற்பட்டது. கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. ஒவ்வொரு சபை பின்னணியத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து முன்வைக்கின்ற வேளையில் அங்கு சில மற்ற சபை பிரிவுகள் அதை அங்கீகரிக்க முடியாத சூழல். இப்படி அநேக கூடுகைகள், விவாதங்களின் மத்தியிலே இது தொடர்ந்து கொண்டிருந்து அதன் பிறகு இவை படிப்படியாக இந்த விவாதங்கள் எல்லாம் வளர்ச்சியடைய ஆரம்பித்து தென்னிந்திய திருச்சபை என்று சொல்லுகின்ற மிக உயரிய மகிழ்ச்சியான ஒன்று ஆரம்பமானது. 1947 ஆண்டு இதனுடைய ஆரம்பமாக காணப்படுகிறது. செப்டம்பர் மாதம் 27 இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபை குறித்து பார்க்கும் பொழுது சுமார் 25 பேராயங்கள் காணப்படுகிறது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா பிரதேஷ், கர்நாடகா, இன்னும் ஸ்ரீலங்கா, இன்னும் வட இந்தியாவின் பல பகுதிகளிலே, மட்டுமல்ல அயல் நாடுகளிலே, யுஏஇலே, மஸ்கட், கத்தர், பஹ்ரைன், குவைத், USA, கனடா, ஆஸ்திரேலியா, இப்படி அநேக நாடுகளில் இந்த தென்னிந்திய திருச்சபையினுடைய ஊழியங்கள் இன்னைக்கு காணப்பட்டுக் கொண்டிருப்பது மிகவும் சிறப்புக்கு உரிய. ஆகவே இந்த சிஎஸ்ஐனுடைய ஃபார்மேஷன் அந்த தினத்திலே நான் உங்களுக்கு திருச்சபையின் சார்பில் வாழ்த்துக்களை மக்களாகியவர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த தென்னிந்திய திருச்சபையினுடைய ஆராதனை முறைமைகளை பின்பற்றி கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக திருச்சபையிலே ஒரு அங்கத்தினர்களாக அவரை ஆராதிக்கக்கூடிய மக்களாக வைத்திருப்பதிலே நாம் மன மகிழ்ச்சி அடைந்து தென்னிந்திய திருச்சபையினுடைய திருப்பணிகளுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கவும், தொடர்ந்து கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தவும் உங்களை நான் என்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் இந்த தலைப்பின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கின்ற வேளையில் ஒன்றிணைந்த ஒரு வாழ்வு, ஒன்றிணைந்து சான்று பகிர்தல் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமானது. அது இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையாக தரப்பட்டுள்ளதான ஒரு சிறப்பான தலைப்பு, யூனிட்டி இன் விட்னஸிங். நாம் இணைந்து சான்று பகிர்ந்து வாழ்கின்ற மக்களாக காணப்பட அழைக்கப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்துவனுடைய அது ஒரு ஹை பிரீஸ்ட்லி பிரேயர்ல அவருடைய ஃபேர்வெல் பிரேயர் என்றும் நாம் அதனை அழைக்கின்றோம். யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரத்தினுடைய வசனங்கள் மிக முக்கியமான வசனங்கள். அவருடைய பிரியாவுடைய இறை வேண்டல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 17 அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே பார்க்கின்றோம். ஜீசஸ் பிரேஸ் ஃபார் ஹிம்செல்ஃப், அவர் தன்னை தனக்காக அவர் ஏறெடுத்த மன்றாட்டாகவும், யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரையிலும் ஜீசஸ் பிரேஸ் ஃபார் ஹிஸ் டிசைபிள்ஸ், தன்னுடைய சீடர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார் என்பதனையும், 17 அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரையிலும் ஜீசஸ் பிரேஸ் ஃபார் ஆல் பிலீவர்ஸ், எல்லா விசுவாசிகளுக்காகவும் எல்லா மக்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து இறைவேண்டல் செய்கின்றதை பார்க்கின்றோம். இது ஒரு இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிய ஒரு ஹை பிரீஸ்ட்லி பிரேயராக நாம் இதனை வைத்திருக்கிறோம். ஆக மிகவும் முக்கியமான ஒன்று இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை ஒன்றிப்பு இதிலே முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்றிப்பு என்கின்ற வார்த்தை. ஆக இந்த நாளிலே ஒன்றிணைந்து சான்று பகிர்தல் எவ்வாறாக காணப்பட வேண்டும், அது எவ்வாறாக ஒன்றிணைந்து சான்று பகிர்வது மிகவும் ஆசீர்வாதத்திற்குரியது என்பதனை நாம் தொடர்ந்து தியானிப்போம். முதலாவதாக உறவுகள் ஒன்றிணைந்து சான்று பகிர்தல். உறவுகளில் நாம் ஒன்றிணைந்து சான்று பகிர்தல். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37 அதிகாரம் 22வது வசனத்தில் படிக்கின்ற வேளையில், அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை, அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. They shall no longer be 2 nations, nor shall they ever be divided into 2 kingdoms again.
இனி அவர்கள் இரண்டு ஜாதிகளாக, இரண்டு ராஜ்யங்களாக பிரிவது இல்லை. அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள். உறவுகளாக ஒன்றிணைந்து சான்று பகர வேண்டும். ஒன்றிணைந்து சான்று பகர்வது மிகவும் ஆசீர்வாதத்திற்குரியதாக நாம் காண்கின்றோம். ஒன்றாக இருந்த இஸ்ரவேல் நாடு சாலமோன் தாவீதினுடைய அந்த ராஜ்யத்திலே, அவர்களுடைய அரசாட்சியிலே ஒன்றிணைந்து காணப்பட்டது இஸ்ரவேல் நாடு. அது சாலமோனுடைய மரணத்துக்கு பிறகு இரண்டாக பிரிக்கப்படுகிறது. யூதா என்றும் இஸ்ரவேல் என்று, அதாவது வடநாடு தென்னாடு என்று சொல்லி இரண்டாக பிரிந்து விடுகிறது. சாலமோன் மரணத்துக்கு பின்பு அவருடைய மகனாகிய ரெகோபெயாம் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றார். ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றார். இரண்டாவதாக பிரியப்பட்ட யூதாவுக்கு ஆட்சியாளராக ஜெரோபெயாமும், நார்த்து பகுதியாக இஸ்ரவேலுக்கு ஆட்சியாக ரெகோபெயாமும் இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக ரெகோபெயாம், ஜெரோபெயாம் ரெண்டு பேர் அந்த பிரிந்து போன யூதா இஸ்ரவேல் நாடுகளுக்கு ஆட்சியாளர்களாக காணப்படுகிறார்கள், அரசர்களாக காணப்படுகிறார்கள். ஆக இந்த யூதாவிலே ரெண்டு கோத்திரங்கள் இணைந்து விடுகிறது. பென்யமீன் கோத்திரமும் யூதா கோத்திரமும் இணைந்து விடுகிறது. அந்த இஸ்ரவேல் இதுல 10 கோத்திரங்கள் காணப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒன்றாக இருந்தது பிரிந்திருக்கிறது. அவருடைய பல்வேறு கருத்து வேறுபாடுகளினாலே, பல்வேறு செயல்பாடுகளினாலே பிரிந்த தேசமாக காணப்பட்டது. இந்த பிரிந்த தேசம் இனி இப்படியே பிரிந்து போன நிலையில இருக்கக்கூடாது, அவைகள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவர்கள் ஒன்றாக காணப்பட வேண்டும். அவர்கள் பிரிந்த மக்களாக அல்ல, ஒன்றாக காணப்பட வேண்டும். அதற்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் வாயிலாக கர்த்தர் ஒரு நம்பிக்கையின் செய்தியை மக்களுக்கு கொடுக்கிறார். ஒரு நம்பிக்கையான செய்தியை கர்த்தர் முன்வைக்கின்றார். நீங்கள் பிரிந்து போன மக்கள் அல்ல, நீங்கள் இனி ஒன்று சேர வேண்டும் என்ற நம்பிக்கையின் செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் படித்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற வேளையில் 16வது வசனத்தில் இருந்து பார்க்கின்றோம். அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியினிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு கோலை எடுக்க வேண்டும். அந்த கோலிலே எழுத வேண்டியதாவது யூதாவுக்கும் அதை சார்ந்து இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்று அந்த கோலிலே எழுத வேண்டும். இன்னொரு கோலை உன்னுடைய கையிலே நீ எடுத்துக்கொண்டு அதிலே எழுத வேண்டும், எப்ராஹிமுக்கும் அதை சார்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் அடுத்த யோசேப்பின் கோல் என்று அதிலே எழுத வேண்டும். 2 கோல். அந்த 2 கோலிலையும் அவர் என்ன எழுத வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கின்றார். இவைகளை நீ இசைத்து ஒரே கோலாக அதை நீ உன் கையிலே மாற்ற வேண்டும். உன் கையிலே அதை நீ ஒன்றாக்க வேண்டும். 2 கோலிலே எழுதியவைகளை இப்பொழுது ஒன்று சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதை குறித்து ஜனத்தின் புத்திரர் உன்னிடத்திலே கேட்பார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி இடத்திலே கேட்பார்கள். 2 கோல் எடுத்தீங்க, அந்த 2 கோலையும் ஒன்றா சேர்த்தீங்க, இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி இடத்திலே கேட்கின்ற வேளையில் வசனம் 19 பார்க்கின்றோம். இதோ எப்ராஹிமுக்கும் அதை சார்ந்த இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோட சேர்த்து அவைகள் ஒரே கோலாக்குவேன், அவைகள் என் கையில் ஒன்றாகும் என்கிறார் என்று சொல்லுகின்றார். சொல்லும் போது நீ எழுதின கோல்கள் அவருடைய கண்களுக்கு முன்பதாக உன் கையில் இருக்க வேண்டும். அதை குறித்து கேட்கும் பொழுது நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடம் இருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்தில் வரப்பண்ணுவேன். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் போயிருக்கிற எல்லா தேசங்களிலிருந்து அவர்களை நான் சேர்த்து அழைத்து அவர்கள் சொந்த தேசத்தில் அவர்களை நான் ஒன்றுபடுத்துவேன். பிரிந்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எங்கெல்லாம் அவர்கள் இருக்கிறார்களோ அந்த இடங்களில் இருந்தெல்லாம் அவர்களை நான் ஒன்று சேர்த்து அவர்களுடைய தேசத்தில் அவர்களை நான் வாழ்வதற்கு ஏற்படுத்துவேன் என்பதை இதிலிருந்து மக்களுக்கு சொல் என்று சொன்னார். ஆகிய 2 கோல்கள் உண்டாக்கப்படுகின்ற ஒரு செய்தியை இந்த செய்தியை முன்வைக்கிறார். யூதா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றாகும் என்கிற நம்பிக்கை செய்தியை மக்களுக்கு கொடுக்க வைக்கிறார். ஆகவே பிரிந்திருந்த உறவுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கர்த்தருக்கு சாட்சியாளர்களாக மாற வேண்டும். பிரிந்து எப்போதும் இருப்பதல்ல, ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக காணப்படுகிறது. ஆகவே தான் இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையினுடைய ஒரு மைய வசனமாக யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21 நாம் பார்க்கின்றோம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். That they all may be
one. அவைத்தன் ஆங்கிலிக்கன், பிரஸ்பிட்டேரியன், காங்கிரிகேஷனல், மெத்தடிஸ்ட், பல்வேறு சபை பின்னணியங்கள், பல்வேறு அவருடைய கருத்துக்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஒன்றிணைக்கப்பட்ட ஒன்றாக இந்த திருச்சபை காணப்படுகிறது. பிரிந்திருக்க கூடிய நிலைமை அல்ல. நாம் ஒன்றாக இருந்து கர்த்தருக்கு சான்று பகர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இதில் காணப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பின் இறை மக்களே, ஏசா யாக்கோபுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது 2 பேரும் சகோதரர்கள் தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கு ஏசாவை அழைத்து, நான் முதிர் வயதாக இருக்கிறேன், என்னுடைய பார்வையிலே தெளிவின்மையாக இருக்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், ஆகவே நல்ல சுவையாக எனக்கு சமைத்து கொண்டு வா என்று ஏசாவாகிய தன்னுடைய மகனிடத்தில் ஈசாக்கு சொல்லுகின்ற வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ரெபேக்கா தன்னுடைய மகனாய் யாக்கோபை அழைத்து தன் சகோதரன் தகப்பனாருக்கு சமைத்து கொண்டு வருவதற்கு முன்பதாக இங்கு மிக சுவையான உணவை தன் தாயாகிய ரெபேக்கா சமைத்து யாக்கோபிடத்திலே கொடுத்து அனுப்புகின்றார். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்றார். ஏசா வருகின்ற வேளையில் ஏமாற்றப்படுகின்றார். இது நிமித்தமாக ஏசாவுக்கு யாக்கோபின் மீது ஒரு பெரிய மிகவும் கோபப்படுகின்றார். வசனத்திலே பார்க்கின்ற ஆதியாகம புஸ்தகத்திலே அவர் ஒரு பகைமை உணர்வோடு கூட காணப்பட்டார். நான் அவரை பார்த்தால் கொன்று போடுவேன், யாக்கோபை நான் கொன்று போடுவேன். தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபின் மீது அவ்வளவு கோபம் கொண்டவராக அவர் நீ இருக்க முடியாது என்று சொல்லுகின்ற நிலைமையில் வந்து விடுகிறார். ஆகவே 2 பேரும் பிரிந்து வாழ்கின்றார்கள். இங்கு யாக்கோபை தாயாகிய ரெபேக்கா தன் சகோதரனுடைய இல்லத்திற்கு, தேசத்திற்கு அனுப்பி வைத்து விடுகின்றார். ஏசா ஒரு பகுதியிலே, யாக்கோபு ஒரு பகுதியில், 2 பேரும் பகைமை உணர்வோடு காணப்படுகிறார்கள். அவர்கள் ஒருவருக்கு ஒரு பார்த்தால் கொலை செய்து விடுவார்கள். அந்த அளவிலே பகைமை உணர்வோடு சகோதரர்கள் பிரிந்து காணப்படுகிறார்கள். சில வருடங்களுக்கு பிறகு ஏசா என் சகோதரனாய் யாக்கோபை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். யாக்கோபும் நான் என் சகோதரனை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நினைவோடு வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் யாக்கோபுடைய உள்ளமோ ஏசா என்னை கொலை செய்து விடுவார் என்று சொல்லுகின்ற எண்ணத்தோடு காணப்படுகிறார். ஆனால் ஏசாவோ தன் சகோதரனை அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு வந்து கொண்டிருக்கிறார். இதுவேரோ நெருங்கி வருகின்ற வேளையிலே யாக்கோபு மிகவும் பயப்படுகின்றார். சகோதரன் என்னை இப்பொழுது வீழ்த்தி விடுவார். ஆகவே தன்னுடைய உடைமைகள், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் பிரித்து பிரித்து வைத்து விடுகிறார். ஆனால் ஏசா யாக்கோபை தூரத்திலே பார்த்த உடனே ஓடி வருகிறார். ஓடி வந்து தழுவி அழுகின்றார். நான் உன்னுடைய முகத்தை பார்த்தது தேவதூதருடைய முகத்தை பார்த்தது போல் இருக்கிறது என்று சொல்லி 2 பேரும் ஒன்று கொண்டு தழுவிக் கொள்கின்றார்கள். ஆகவே இருந்த அந்த பகைமை உணர்வு, அந்த பிரிவினை சூழல்கள் அனைத்தும் மாறி அந்த உறவுகள் ஒன்றிணைந்தது சாட்சியாக காணப்படுகிறார்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற வேளையிலே தன்னுடைய சகோதரர்களால் துன்பப்படுத்தப்பட்டு குழிக்குள்ளே தள்ளிப்படப்பட்டு அந்த இடத்தில் சென்று கொண்டிருந்த இஸ்மவேல் இடத்தில் 20 வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டு விட்டார்கள். எகிப்துக்கு செல்கின்றார். எகிப்தில் அரண்மனையிலே உயர் பொறுப்பிலே இருக்கிறார் யோசேப்பு. ஆனால் சகோதரர்கள், தன் தகப்பன், குடும்பத்தார் எல்லாரும் மிகவும் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். தேசத்திலே பஞ்சம் வருகிற வேளையிலே எகிப்துக்கு நீரை கடந்து செல்கிறார்கள். வசனத்திலே பார்க்கின்றோம், யோசேப்பு தன் சகோதரர்கள் தன் அருகிலே வந்தார்கள். தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி சொல்ல முடியாத அளவிற்கு தன்னை வெளிப்படுத்துகிற வேளையை நான் யோசேப்பு உங்கள் சகோதரன் தான் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகின்ற அந்த வேளையில அழுகின்றார். தாங்க முடியாமல் அழுது தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி பிரிந்திருந்த அந்த உறவை மீண்டும் ஒன்று சேர்த்து சாட்சியாக இந்த இடத்தில் யோசேப்பு நிற்கின்றதை நாம் காண்கின்றோம். இங்கு நாம் பார்க்கின்றோம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே பிரிந்திருந்த யூதா, இஸ்ரவேல் இவர்கள் எல்லாரும் ஒன்று சேரும். ஆகவேத்தான் இந்த 2 கோலும் கையிலே ஒன்றாக்கப்படட்டும், இதை போன்ற அந்த ஜனங்கள் ஒன்றாவார்கள், நான் ஒன்று சேர்ப்பேன் என்று கர்த்தர் எசேக்கியேல் மூலமாக மக்களிடத்தில் முன்வைக்கிறதை நாம் காண முடிகிறது. ஆகவே நாம் சங்கீதத்தில் படிக்கிறோம், இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமாக காணப்படுகிறது. ஆகவே உறவுகளிலே எல்லாம் நாம் ஒன்றிணைந்து வாழ்ந்து கர்த்தருக்கு
சான்றாக நிற்க அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து அந்த ஹை பிரிஸ்ட்லி பிரேயர்ல சொல்லுகின்றார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னையும் பிதாவையும் பிரிக்க இயலாது, நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாக இருங்கள். உங்களுடைய சக மனிதர்களிடத்திலும் கடவுளிடத்திலும் எப்போதும் ஒன்றிணைந்த மக்களாக வாழுங்கள் என்று சொல்லி இயேசுநாதர் தன்னுடைய பிரியாவுடைய ஜெபத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். இறை மக்களாகிய நாமும் ஒன்றிணைந்து சான்று பகர்ந்து கர்த்தருக்கு நாம் மகிமையோடு வாழும், சாட்சியோடு வாழ கர்த்தர் நமக்கு துணை செய்வார். இரண்டாவதாக பார்க்கின்றோம், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே படிக்கும் பொழுது, அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலும் இருந்து நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆக இரண்டாவதாக கடவுளின் ஜனமாக ஒன்றிணைந்து சான்று பகிர்தல். கடவுளின் ஜனமாக நாமெல்லாம் கடவுளுடைய ஜனம் இந்த சிந்தனையோடு ஒன்றிணைந்து நமக்கு சான்று பகிர்தல் அதான் பார்க்கிறோம். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். Then they shall be my people and I will be their God என்று பார்க்கிறோம். ஆக அருமையானவர்கள், நான் அவர்களை சுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார். கடந்த நாட்களில் அவர்களுடைய விக்கிரகத்தை வழிபட்ட நிலைமைகளில் இருந்து, அவர்கள் அருவருப்புகளில் இருந்து, அவர்கள் மீறுதல்களில் இருந்து நான் அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நான் அவர்களை நீக்கி சுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த ஜனங்கள் செய்த விக்கிரகத்தின் செயல்பாடுகள், தீங்கான செயல்பாடுகள், மீறுதல்களின் செயல்பாடுகள், பாவ செயல்கள் எல்லாவற்றையும் நான் சுத்தம் பண்ணி அவர்களை என்னுடைய ஜனமாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகின்றார். இதெல்லாம் நான் பண்ணுகிற வேலையில அவங்க இப்ப எப்படி மாறுவாங்க? உடன்படிக்கை என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கடந்த நாட்களிலே உள்ள அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற வேளையில் யெரொபெயாம் மிகவும் பயப்பட்ட ஒருவராக காணப்பட்ட ஜனங்களிடத்தில் சொல்லுகின்றார், 2 கன்று குட்டிகளை செய்து வைத்து, இவைகள் தான் உங்களுடைய தேவர்கள், எகிப்திலிருந்து உங்களை வழிநடத்திய தேவர்கள் இவர்களை என்று சொல்லி 2 கன்று குட்டிகளை செய்து வைக்கின்றார். ஒன்றை பெத்தேலிலும் இன்னொன்றை தானிலும் செய்து வைக்கின்றார். அது 2 கன்று குட்டிகளை செய்து வைத்து, இவற்றை நீங்கள் வழிபடுங்கள், எருசலேமிலே போய் இனி வழிபட வேண்டிய அவசியம் இல்லை, இவற்றை நீங்கள் வழிபட்டு பலிகளை எல்லாம் செலுத்துங்கள் என்று சொல்லி ஜனங்களை வற்புறுத்த வைத்து இந்த கன்று குட்டிகளை பணிய வைத்து அங்கேயே பலி செலுத்தி கடவுளை ஆராதிக்க ஒரு வழிமுறையை ஏற்படுத்துகின்றார் இந்த யெரொபெயாம் மன்னர். இது கர்த்தருடைய பார்வையிலே வசனம் சொல்லுகின்றது, ஆண்டவருடைய பார்வையில் இது பாவமாயிற்று. இவர் செய்த இந்த செயல் ஆண்டவர் விரும்பவில்லை, அது பாவம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஜனங்களை தவறாக வழிநடத்தி விடுகின்றார். ஜனங்களுடைய உள்ளத்திலே இதுதான் ஆண்டவர் என்று சொல்லி அவர்களை திசை திருப்புகின்றார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தது இவர்கள் தான், இதுதான் உங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் அதை விரும்பவில்லை. இப்படிப்பட்டதான பொல்லாத பாவ செயல்களில் இருந்து கர்த்தர் அந்த ஜனங்களை இப்ப சொல்லுகின்றார், நான் உங்களை சுத்தம் பண்ணுவேன், நீங்கள் செய்த இப்படிப்பட்ட பாவ செயல்களில் இருந்து உங்களை தான் மீட்டுக் கொள்ளுகின்றேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அவர் ஜனத்தினுடைய செயல்பாடுகளை நாம் பார்க்கின்ற வேளையிலே எபேசியர் நிருபத்தின் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கின்றோம். அவருடைய ஜனத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி காணப்படுகிறது என்று சொல்லி அந்த எபேசியர் 4:2 குறிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் மனத்தாழ்மையோடும் சாந்தத்தோடும் பொறுமையோடும் அவர்கள் அன்பினால் ஒருவருக்கொருவர் தாங்கிக் கொள்வார்கள், ஒரே நம்பிக்கை உடையவர்களாக, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே தேவன், ஒரே பிதா என்று சொல்லுகின்றதான விசுவாச உள்ளத்தோடு கூட அவருடைய ஜனங்கள் செயல்படுவார்கள் என்று எபேசிய நிருபத்திலே அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக
சொல்லுகிறார். கிறிஸ்துவின் உடலில் ஒற்றுமை கொண்டவர்களாக வாழ்கின்ற மக்களின் செயல்பாடுகள், அவர்களுடைய வாழ்வு ஒரு புதுமையான ஒரு வாழ்வாக காணப்படுகிறது. கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லக்கூடியவருடைய வாழ்வு ஒரு புதுமை பொலிவோடு கூட காணப்படுகிறது. மனத்தாழ்மை, சாந்தம், பொறுமை, அன்பினால் தாங்குதல், இன்னும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லின ஒரே நம்பிக்கை, ஒரே ஆண்டவர், ஒரே ஞானஸ்தானம் என்று சொல்லின நம்பிக்கையின் நிலைகளிலே அந்த ஜனங்கள் இருப்பார்கள். அவருடைய உள்ளத்தில் எந்த மாற்று சிந்தனையின் செயல்பாடுகளும் இல்லை. அப்படிப்பட்டவர்களுடைய கர்த்தருடைய ஜனத்தினுடைய செயல்பாடுகள். ஆக இந்த செயல்பாடுகளிலே ஒன்றிணைந்து வாழ்கின்ற மக்களாக ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். இந்த ஒன்றிப்பிற்கான தேவையை குறித்து யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கின்றோம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, என் சந்தோஷம் நிறைவாய் அடையும்படிக்கும் தீமை நின்று காக்கும்படிக்கும் உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும் என் சந்தோஷம் நிறைவாய் அடையும்படிக்கு தீமை நின்று காக்கப்படும்படிக்கு. ஆக நான் பிதாவோடு இருப்பதையும் பிதா என்னிலே இருப்பதையும் இந்த உலகமே காண வேண்டும். உலகத்தில் மக்கள் கண்டு அவர்களும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய சக மனிதர்களோடு ஒன்றித்து காணப்பட வேண்டும். அவர்களும் கிறிஸ்துவோடு கூட ஒன்றித்து உறவாடி வாழ வேண்டும். இந்த ஒரு ஒருமைப்பாட்டின் நிலையில எல்லாரும் வளர வேண்டும். யாரும் இதிலிருந்து பிரிந்து நிற்கக்கூடாது. கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்ட மக்களாக, பிதாவாகிய கடவுளோடு ஒன்றிணைந்த மக்களாக எல்லா ஜனங்களும் காணப்பட வேண்டும் என்று அவர் தன்னுடைய பிரியாவிடை ஜெபத்திலே உலக மக்களுக்காக அவர் விண்ணப்பம் செய்கின்றார். பிதாவை நோக்கி வேண்டுகின்றார். எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒன்றாக வாழ வேண்டும், சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும், அந்த ஒன்றிப்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அந்த மன்றாட்டை ஏறெடுக்கிறார். ஆகவே இதற்கு சாட்சிகளாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அவர்கள் என் ஜனம், நம்மை அவருடைய ஜனங்களாக வைத்திருக்கிறார். அவருடைய ஜனங்களாக அவர் நமக்கு தேவனாக காணப்படுகிறார். அந்த ஒரு ஐக்கிய நிலையிலே காணப்பட வேண்டும். இதன் அடிப்படையிலே தான் தென்னிந்திய திருச்சபை அப்படிப்பட்ட நிலையிலே ஒன்றித்து அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் என்று சொல்லுகின்றதான கருப்பொருள் மையமாக தென்னிந்திய திருச்சபையை செயல்பட்டுக் கொண்டிருப்பது மிகவும் சிறப்புக்கு உரியது. ஆகவே முதலாவதாக நாம் தியானித்தோம், உறவோடு கூட, நல்ல ஐக்கிய உறவோடு கூட ஒன்றிணைந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக நாம் தியானித்தோம், கடவுளின் ஜனமாக ஒன்றிணைந்து அவருக்கு சான்று பகர வேண்டும். ஆகவே நாம் அவருடைய ஜனம், ஆகவே நல்ல உறவுகளோடு அவரோடு ஒன்றிணைந்து வாழ்வோம். கர்த்தர் தாமே நிச்சயமாக அப்படி நாம் வாழ்கின்ற வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலே மேலான மகிழ்ச்சியையும் ஆசைகளையும் நமக்கு அருள்வார். நம் மூலமாக அநேக மக்கள் கிறிஸ்துவண்டைக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். கர்த்தருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாம் இந்த திருவசனங்களினால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்து வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாதையிலிருந்து உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் காண்பவருடைய பெயர்கள்: 25ஆம் தேதி இன்றைய தினம் மிஸ்டர் ஆர் அனீஷ், 29ஆம் தேதி மிஸ்ஸஸ் எஃப் கரோலின் பெனின், 30ஆம் தேதி மிஸ்டர் கிப்ஸ் ஜஸ்டின், அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மாஸ்டர் ராபின்சன் மரியராஜ். இவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தருடைய வசனம்: கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவரும் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார்.
ஜெபிப்போம். இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்கின்றவரான அன்பு இயேசுவே, இந்த வாரத்தில் புது வயதில் பிரவேசித்திருக்கிறதான ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். புதிய வயதிலே உடைய ஆசிகளை தொடர்ந்து உடைய மக்கள் காண்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. பணிபடைகளையும் தந்து நல்ல வாழ்வுகளுக்கு நேராக தமக்கள் தொடர்வதற்கு கர்த்தர் கிருபை அருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். சென்ற வயதிலெல்லாம் மிக ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்து ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்தில் நீ மன மகிழ்ச்சியாய் அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள் செய்வார். இந்த வசனத்தின்படியாகவே நாங்கள் வாழ்த்தி ஜெபித்து உடைய கரங்களிலே தமிழர்களை ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓரிரு அறிவிப்புகள். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஆராதனை வருகிற வியாழக்கிழமை இரவு 8 மணிக்கு நடைபெறும். இந்த மாதத்தின் முதல் நாள் ஆராதனையிலே இறை மக்களாகி நீங்கள் அனைவரும் பங்கெடுத்து இறை ஆசியை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆராதனை இரவு 7:30 மணிக்கு நடைபெறும். அந்த ஆராதனையிலும் நீங்கள் பங்கேற்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையின் ஊழியங்களுக்காக காணிக்கைகள் கொடுத்து உதவியாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னமும் காணிக்கைகள் கொடுத்து இந்த திருச்சபை ஊழியங்களுக்காக உதவியாக இருக்கவும், அது வாயிலாக கர்த்தருடைய கரங்களில் இருந்து தொடர் வாழ்வுக்கான ஆசிகளை பெற்றுக் கொள்ளவும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் பத்திரமாக பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆனால் நிறைவு பாடலாக இரட்சணிய பாடல்கள் 88வது பாடல் நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். இரட்சணிய பாடல்கள் 88. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் இந்த நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு, உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பொன்வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் அல்லதோ. பொன்வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பாரலோகத்தின் செல்வமே என்னருளேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தமானந்த
பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்தவரான இயேசுவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு நல்ல வாய்ப்பினை எங்களுக்கு தந்தீர். உம்மை புகழ்ந்து பாடுவதற்கும், உம்முடைய வேத வசனங்களை வாசித்து தியானிப்பதற்கும், உம்மோடு பேசுவதற்கும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர் வாழ்வுக்கு எல்லா நன்மைகளையும் தாரும், சுகபலனை தாரும், கண்மணியை போன்று தொடர்ந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வாழ்விலே நினைத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறுவதற்கு கர்த்தர் அருள் புரிவீராக. யோசனைகள் எல்லாம் வெற்றியை தாரும், திட்டங்கள் தீர்மானங்கள் மிக ஆசீர்வாதமாக நிறைவேற கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தடுமாற்றங்களோ சோர்வுகளோ கவலைகளோ துயரங்களோ பாரங்கள் ஒன்றும் அணுகாதபடிக்கு இயேசுவின் பலத்த கரமான தம்பிள்ளைகளை தினமும் பாதுகாத்து வழி நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதினாலே நாங்கள் கர்த்தரை எங்கள் இரட்சகராக மீட்பராக வாழ்விற்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாக வைத்திருப்பதினாலே மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு கிருபை செய்கிறீர். ஸ்தோத்திரம் சொல்கிறோம் கர்த்தாவே. ஒன்றிணைந்து வாழ்ந்து சாட்சியாளர்களாக காணப்படுங்கள் என்று ஆண்டவருடைய வசனத்தின் வாயிலாக சொல்லி தந்திருக்கிறேன். உறவுகளிலே ஒன்றிணைந்து சான்று பகரவும், கர்த்தருடைய ஜனமாக நாங்கள் காணப்படுவதிலே மனமகிழ்ச்சி அடைந்து ஒன்றிணைந்து சான்று பகரவும் கர்த்தர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன். நாங்கள் அவ்வாறாகவே வாழ்ந்து நாங்கள் ஒன்றிணைந்த செயல்பாடுகளோடு கூட தொடர்ந்து செயல்படுவதற்கு இதன் நிமித்தமாக கர்த்தர் விரும்புகின்ற நல்ல வாழ்வை நாங்கள் வெளிப்படுத்தவும், அநேக மக்கள் ஆண்டவருக்கு நேராக திரும்புவதற்கு நாங்கள் ஒரு கருவியாக காணப்படுவதற்கு ஆண்டவர் தாம் எங்களை பயன்படுத்த வேண்டும், எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று இடத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசீர்வதியும் வழிநடத்தும். வருகின்ற அக்டோபர் மாதத்தினுடைய 1ஆம் தேதி ஆராதனையிலும் பங்கேற்கவும் கர்த்தர் அனைவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் இம்மட்டும் கண்ணின் மணியை போது காத்துக் கொண்டதற்காக நன்றி ஸ்தோத்திரம் சொல்கிறோம். உம்முடைய திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் நீங்காத திருவுறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக. ஆமென். கர்த்தருக்கு என்றும் ஏற்கும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் உங்களுடன் இருப்பாராக. அவருடைய ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.